தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் 8ல் மறைஞ்சிருக்கிறாரு. உங்களுடைய ராசியை சனி செவ்வாய் பார்த்துட்டு இருக்குது. 2ஆம் இடத்தை நிறைய சுபர்கள் பார்க்கறதுனால இந்த மாதம் பணவரவு அமோகமாக இருக்கும். பணம் சார்ந்த தொழில் செய்கிறவர்கள், அதாவது ஃபைனான்சியல் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்குது. ஏற்கனவே இப்போ நிலுவையில் இருந்த பாக்கி சாக்கிகள் வசூலாகி உங்களை ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது. தாயாரின் உடல்நிலை சற்று பாதிப்பு ஏற்படும். சில பேருக்கு வீடு வாகனங்கள் விற்பனையை எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வீடு வாகனங்கள் எதையாவது விற்பனை செய்து பணம் வரவு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய 5 குடிய கிரகம் 6ல் இருக்கிறது. இருந்தாலுமே கூட ரோகிணி நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அந்த கிரகங்கள் போயிட்டு இருக்கிற காரணத்தினால உங்களுடைய குழந்தைகள் வழியில் சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் நோய்வாய்ப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். மற்றபடி கணவன் மனைவி உறவுக்குள்ளே ரொம்ப சிறப்பாகவே. தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஒரு சுமாரான பலன் தான் எதிர்பார்க்க முடியும். தொழில் ரீதியாக புதிய வாடிக்கையாளர்கள் இந்த மாதத்தில் வர்றது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது சம்மந்தப்பட்ட கடன்களை வாங்கலாம். வீடு சம்மந்தப்பட்ட லோன் எதிர்பார்க்குறவங்க லோன் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். கடன்கள் வாங்குறதுக்கு இது நல்ல காலகட்டமாக இருக்குது. பெரிய ஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கனால வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட செலவினங்கள் உண்டு. சிலருக்கு அதை விற்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தேடி அமையும். ஏற்கனவே லாபம் வரும்னு நம்பி ஏதாவது நிலம்புலங்களை வாங்கி போட்டுட்டீங்கன்னா அது ரொம்ப நல்ல லாபத்துக்கு இந்த மாதம் விற்று உங்களுக்கு பணம் வரவு அற்புதமாக இருக்கும். 9ல் உங்களுக்கு கேது இருக்கிறதும், அங்கே சுக்கிரன் அங்கே பயிற்சி ஆகிறதும், செவ்வாய் அதை போய் பார்க்கறது, இந்த நிலைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் தகப்பனுடைய உடல்நிலை ஆரோக்கியம் கடும் பாதிப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கு ஏற்கனவே தகப்பனாருடைய பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பார். அவங்களுடைய பொருள் அதாவது கையிருப்பு காலியாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருக்கும். இது பொத்தாதுன்னா அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரும். அது ஒன்று தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய மைனஸாக இருக்குது. மற்ற நிலையில் உயர் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது, அதாவது சூப்பர்வைசர், மேனேஜர், உயர் அதிகாரிகளோட ஆதரவுங்கிறது கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் குறைவு தான். அவங்கள அரவணைச்சு அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் 17, 18 ஆகிய தேதிகள் 13 இந்த மாதத்தில் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 13, 14 ஆகிய தேதிகள் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமாகும். அந்த நாளில் எச்சரிக்கையும் கவனமும் இருப்பது நல்லது. நன்றி.